வணக்கம். உங்களுக்காக ராஜா ஆன்மீகத்திலிருந்து இந்த காணொலியில் வரலட்சுமி விரதத்துக்காக கலசம் நம்ம தயார் செய்வோம் இல்லையா, அந்த கலசம் எப்படி தயார் செய்வது அப்படின்ற ஒரு செய்முறையை தான் இந்த காணொலியில் போட போகிறோம். முதல்ல அந்த கலசத்துக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே நமக்கு ரொம்ப கிட்ட அருகாமையில் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அதுக்கு தயார் செஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு பொருளுக்கும் நம்ம அங்கே போகிறது இங்கே போகிறதுலாம் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் சேகரித்து நமக்கு அருகாமையில் வச்சுக்கணும். ஸோ இப்போ அதுக்கு தேவையான பொருட்களை உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன், பார்த்துங்க. ஃபஸ்ட்டு கலசம் வைக்கிறதுக்கு ஒரு குடம், உங்கள்கிட்ட சொம்பு இருந்தாலும் சரி குடம் இருந்தாலும் சரி ஒரு குடம். அடுத்தது இந்த மாதிரி ஒரு முக்காலி, வாழை இலை, மாங்கொத்து, கலசம் வைக்க மாங்கொத்து, நெக்ஸ்ட்டு முப்பிரி நூல் சொல்லக்கூடிய கலச நூல், தேவையான முகம், கலசம் வைக்க உங்கள்கிட்ட வெள்ளி முகமோ எந்த முகம் இருக்கோ அதை எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது கலசம் தயார் செய்ய ஜலம், அரிசி, அம்மனுக்கு லக்ஷ்மிக்கு சாத்தக்கூடிய ஆபரணங்கள், நம்மகிட்ட என்னென்ன ஆபரணங்கள் இருக்கோ அதெல்லாம் தயார் செய்து கொள்ள வேண்டும். அது கரெக்டாக அது என்ன மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தயார் செய்து வேணும். நெக்ஸ்ட் சுவாமி அலங்காரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அஸ்தபாதங்கள், இந்த மாதிரி அஸ்தபாதங்கள், மஞ்சள், குங்குமம், சுவாமி சாத்தக்கூடிய புடவை, தேங்காய், இந்த மாதிரி எல்லா பொருளும் பக்கத்தில் இந்த மாதிரி மாங்கல்யம், சுவாமிக்கு கட்டுறதுக்கு ஒரு மாங்கல்யம். ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே இங்கே உங்களுக்கு காமிச்ச அனைத்து பொருட்களுமே ராஜா ஆன்மீகத்தை உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த வரலட்சுமி நோம்பு முன்னிட்டு எல்லாமே உங்களுக்கு தயார் நிலையில் வச்சிருக்கோம். ஸோ இதில் ஏதாவது நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த லிங்கை பயன்படுத்தி வாங்கிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் நாங்கள் லாங்கில் இருக்கோம் அப்படின்னாலும் இந்த வெப்சைட் இருக்குது, www.rssonline.in வெப்சைட் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட் பயன்படுத்தி நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை ராஜா ஆன்மீகத்துக்கு வரத்துக்கு வழி தெரியல அப்படின்னா காஞ்சிபுரத்துக்கும் சரி வேலூருக்கும் சரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த மேப்பை பயன்படுத்தி நீங்கள் கரெக்டாக எங்களுடைய ஷோரூமுக்கு நீங்கள் பொருட்களை வாங்கி வரலட்சுமி விரதத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி லட்சுமியோட கிருபையை பரிபூர்ணமாக பெறலாம் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இப்போ இப்போ எல்லா பொருளும் நாம் தயார் செய்து கொண்டோம். இப்போ எப்படி கலசத்தை நிறுத்துறது, எப்படி சுவாமி ஆகாசம் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் முக்காலியில் மேலே ஒரு வாழை இலையை வச்சுட்டு அந்த வாழை இலையில் அரிசி என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமிக்குரிய பொருள் இந்த அரிசி, இதை இந்த இலையில பரப்பிடணும். ஹரியும் சிவனும் ஒன்றுன்னு சொல்லக்கூடிய அந்த அரிசி அதை பரப்பிட்டு இதில் ஓம்ன்றதை எழுதிக்கிட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சள், குங்குமம், மஞ்சளும் குங்குமம் வச்சுக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கலசம் வைக்கக்கூடிய கலச சொம்பு எடுத்து இந்த முப்பிரி நூல் சொல்லக்கூடிய நூல், கலச நூல், இது 3 பிரி இருக்கும். இதில் பிரம்மா, விஷ்ணு, சிவனை குறிக்கக்கூடிய முப்பிரி நூல் இருக்கும். இதில் 3 பிரி இருக்கும். அதாவது அந்த முப்பிரின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். பிரம்மா, விஷ்ணு, சிவன் குறிக்கக்கூடிய முப்பிரி நூல் இது. ஸோ இந்த நூலை இந்த கலசில் நம்ம சுற்றிடுறோம். இது கொஞ்சம் பழக்க வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் சுற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு ஈஸி தான், பொறுமையாக சொல்லித்தரேன். அழகாக இப்படி நீங்கள் சுற்றிக்க வேண்டியது தான். இது உங்களுக்கு சுத்த தெரியலனாலும் பிரச்சனை கிடையாது. மேலே ஒரு வஸ்திரத்தை சுற்றிடுங்க. ஏன் இதை நம்ம நூல் சுற்றுறோம் அப்படின்னா நம்ம உடம்புல நரம்புல போகுது இல்லையா, இந்த நரம்பு மூலியமா நம்ம ரத்தம் ஓட்டம் இருக்கும். ஸோ அந்த நரம்பை குறிக்கக்கூடியதை தான் இந்த கலச நூல் சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த கலச நூலை சுற்றுறோம். ஃபஸ்ட்டு தான் கொஞ்சம் அப்படியே கஷ்டமாக இருக்கும். ஒரு 4 சுற்று சுற்றிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சுற்றுறதுக்கு. இந்த மாதிரி நம்ம நெருக்கமாக சுற்றிடணும், அப்போ தான் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த கேப் அதிகமாக இருக்கிற இடத்துலலாம் ஒரு சுற்று சுற்றிக்கலாம். நம்ம சுற்றிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ பிள்ளைங்க கலசணும் நம்ம சுற்றி முடிச்சுக்கணும். சுற்றிட்டு இப்படி மேலே வச்சுக்கலாம். ஸோ இந்த கலசத்துக்கு நம்ம மஞ்சள், குங்குமம் வச்சுக்குவோம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கம்பியோ இல்லை அட்டை பைப் உங்கள்கிட்ட எது இருக்கோ, மேக்ஸிமம் கம்மி இருந்தால் இல்லை கொம்பு இருந்தாலும் சரி, இப்படி வச்சு நம்ம கட்டிக்கிறோம். ஏன்னு சொன்னீங்கன்னா இதில் புடவை சாத்துறதுக்கும் சரி நகை சாத்துறதுக்கும் சரி உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக இந்த மாதிரி நம்ம ஒன்று கட்டிக்கிறோம். உங்களுக்கு ஸோ கட்டிக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பயன்படுத்தக்கூடிய புடவையை மடிச்சிக்கணும்.
ஸோ ஃபுல்லாக அப்படி எடுத்துட்டு ஸோ கையில் பிடிச்சிக்கிட்டு அழகாக இப்படி ஃப்ரில் வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு அழகாக வரும். எல்லாருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி அழகாக கட்டி வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை வந்து லைட்டாக கொஞ்சம் முறுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக வரும். ஸோ இப்படி முறுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ரில்லாம் வந்து கரெக்டாக அப்படியே ஸ்ட்ரிப் பண்ணிக்கும். அதுக்காக தான் அந்த மாதிரி முறுக்குறோம். ஸ்ட்ரிப் ஆகிடுச்சு பாரு அழகாக உங்களுக்கு அந்த கட்டும் போது அழகாக வரும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம புடவை வந்து ஃபில் பண்ணி இப்படி வச்சுக்கணும். இப்போ நம்ம கலர்ஸை ரெடி பண்ணிடுவோம். இதுக்குள்ளே வந்து இந்த மஞ்சள், குங்குமம், எலுமிச்சை பழம், வாசனை திரவிய தீர்த்தப்பட்டி சொல்லக்கூடிய வாசனை திரவிய அதெல்லாம் போட்டு இதில் நம்ம தீர்த்தம் ரெடி பண்ணிக்கணுங்க. ஸோ தீர்த்தப்பொடி எல்லாத்தையுமே போட்டு நம்ம வந்து உள்ளே ரெடி பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு மாங்கொத்து, அடுத்து தேங்காய் வந்து ஃபுல்லாக மஞ்சள் பூசிக்கணும். நம்ம ஸோ ஃபுல்லாக மஞ்சள் பூசிட்டு கரெக்டாக முகம் பார்த்து இப்படி வச்சுக்கணும். புடவை வந்து 2 சைடு பார்டரை வந்து நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஈவனாக வச்சு ஸோ இந்த மாதிரி ஈவனாக வச்சு நம்ம வந்து கட்டிக்கணுங்க. ஸோ நம்ம முன்னாடி மடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து ஃப்ரண்ட்ல எடுத்து வந்து இதை வந்து உள்பக்கம் விட்டு வாங்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அழகாக புடவை ஷேப் வந்துடும் உங்களுக்கு. ஸோ மாதிரி முந்தானி இப்படி போட்டுட்டு அழகாக நம்ம ஃப்ரில்லை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸி, நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு கயிறு கட்டிட்டோம் அப்படின்னா கரெக்டாக அந்த உடம்புடைய ஷேப் வந்துடும் உங்களுக்கு. இப்போ கீழே இருக்கிறது மட்டும் பிரிச்சு விட்டுருங்க. இப்போ இந்த அம்மனுடைய முகத்தை வந்து இதில் கட்டிங்க. நம்ம என்னென்ன ஆபரணங்கள் வச்சிருக்கோமோ அதுக்கு முன்னாடி வந்து நீங்க அஸ்தபாதம் வேணும் அப்படின்னா நம்ம வச்சுக்கலாம், இல்லை வேண்டாம் அப்படின்னாலும் நம்ம வந்து அந்த மாதிரி நீங்க வச்சுக்கலாம் அப்படின்னா நல்லா இருக்கும் உங்களுக்கு. நான் வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. நம்ம என்னென்ன ஆபரணங்கள் வச்சிருக்கோம் அது எல்லாமே வந்து சாத்திக்கணும். நம்ம கிட்ட இருக்க எல்லா ஆபரணங்களும் சாத்தி ஹஸ்தங்கள், அதாவது சுவாமியுடைய கைகள் அபயம் வரதம் சொல்லக்கூடிய ஹஸ்தங்களில் வைத்து நம்மகிட்ட என்னென்ன மாலைகள், புஷ்ப மாலைகள் இருக்கோ எல்லாத்தையும் சாத்தி சுவாமி வந்து பரிபூர்ண அலங்காரத்தோட தயார் செய்து நம்ம வரலட்சுமி விரதம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அம்பால வச்சிடணும். வச்சுட்டு செய்யக்கூடிய பூஜைகள்லாம் செஞ்சு அவங்களுக்கு பிடித்த நைவேத்தியங்கள் எல்லாத்தையும் நைவேத்தியம் செய்து அம்பாலை வந்து மகிழ்விச்சு அவங்களுடைய அருளை பரிபூர்ணமாக பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.